டே ராமுலு, உனக்கு தெரியுமா நம்ம பக்கத்து ஊருக்கு ஒரு சாது வந்திருக்காராம். அவர் என்ன சொன்னாலும் அது நடக்குமான்னு தெரியுமா? இன்று இல்லை என்றால் நாளை நான் அவரை சந்திக்க போகலாம்னு நினைக்கிறேன். நீயும் வருவாயா? ஆமாமா, அப்படி பெரிய மகிமை கொண்ட சாது ஆளா அவர் யாருடா? சரி, நீ ஏன் அவரிடம் போகணும்னு நினைக்கிற? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்து தினமும் வயிறு நிறைய சாப்பிடுறே இல்லையா? அப்புறம் உனக்கு இன்னும் என்ன கவலைடா? ஆமாமா, அப்படி பெரிய மகிமை கொண்ட சாது யாருடா அவரு? சரி, நீ ஏன் அவரிடம் போகணும் என்று நினைக்கிறே? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்து தினமும் இவ்வளவு சாப்பிட்டு தின்னிக்கிட்டு இருக்கிற இல்லையா? அப்புறம் உனக்கு இன்னும் என்ன கவலைடா? ஆமாண்டா, எனக்கும் கல்யாண பிரச்சனை தீரவே இல்லை. எத்தனை சம்பந்தங்கள் வந்தாலும் பீடம் வரை வந்த மாதிரி வந்து பட்டாபஞ்சலாகி போகுது. மகிமையுள்ள சாமியார் என்று சொல்றே இல்லையா? நான் வரேன், போகலாம் வா சங்கரம். சரி, அப்படின்னா இந்த நேரத்திலே பயணம் போகலாம். அப்படி நினைத்த இருவரும் கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்து ஊரின் சாமியாரிடம் போக புறப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் காட்டில் முழுவதும் அலுப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை கவனிக்கிறார்கள். டேய் சங்கர, இவன் ஏன் இப்படி பறக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானோ? இப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாம இருந்தா எனக்கு தூக்கமே வராது. உடனே போய் கேட்கலாம், வா. அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த அவனை நிறுத்தி சங்கரம் இப்படி கேட்கிறான். பாபு, நீ யார்? ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? என்ன ஆனது? அண்ணா, என் பேர் பெஞ்சலையா. நான் பிறந்ததிலிருந்து ஊனமுற்றவனாக இருந்தேன். கால்கள் இல்லாமல் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்தேன். எங்கள் ஊருக்கு வந்த சாமியாரின் மகத்துவத்தை அறிந்து ஒரு தீர்வு கிடைக்குமா என்று அவரை சந்திக்கச் சென்றேன். அவர் ஏதோ செய்து எனக்கு கால்கள் வருமாறு செய்தார். கால்கள் வந்த மகிழ்ச்சியில் தான் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், இதுவரை நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நீங்கள் யார் என்று அவன் சொல்கிறான். என் பேர் ராமுலு, இவரின் பேர் சங்கரம். நாங்கள் ராமாபுரத்திலிருந்து சாமியாரை பார்க்க வருகிறோம். அப்படி சொல்லி அவர்கள் சாமியாரை பார்க்கச் செல்வதற்கான காரணம் என்ன என்பதையும் கூறுகிறார்கள். சுவாமியின் மகிமையால் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் தூரம் செய்ய முடியும். விரைவாக சென்று விடுங்கள். அம்மோ, எவ்வளவு மகிமை உள்ள சுவாமிரா! வா வா, சீக்கிரம் போகலாம் என்று சொல்லி இருவரும் இன்னும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடன் மக்கள் எல்லோரும் கூட்டமாக இருப்பதை பார்க்கிறார்கள். அதை பார்த்த சங்கரம், ராமுலு, இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் அங்கே கண்டிப்பாக சாமியார் இருப்பார் போல. வா, சீக்கிரம் போகலாம் என்று சொல்லி இருவரும் அந்த கூட்டத்திற்குள் செல்கிறார்கள். அங்கே சென்றவுடன் சுவாமிஜி அவர்களை பார்த்து, சங்கரம், ராமுலு, எனக்காக நீங்கள் இருவரும் மிகவும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிரச்சனை என்ன என்று சொல்லுங்கள். ஒரு நிமிடம், நீங்கள் இருவரும் என் முன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் உட்காருங்கள். அப்படி சொன்னவுடன் அவர்கள் இருவரும் எதுவும் பேசாமல் அங்கே உட்கார்ந்து கொள்கிறார்கள். சங்கரம், உனக்கு சரியாக வேலை கிடைக்கவில்லை. ஊரில் உள்ள அனைவரிடமும் அவமானப்படுகிறாய். அதுதானே உன் பிரச்சனை? அதேபோல் ராமுலு, எத்தனை சம்பந்தங்கள் வந்தாலும் உனக்கு திருமணம் மட்டும் நடக்கவில்லை. அதுதானே உன் பிரச்சனை? உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்ல முடியும். ஒரு வேலை செய்யுங்கள். நீங்கள் என்ன கொடுக்க முடிகிறதோ அதை கொடுங்கள். சுவாமிஜி இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து ஒரு பெண் சங்கரத்தின் அருகில் வந்து, பாபு, நீங்கள் ஏதோ நினைக்கிறீர்கள் போல. ஆனால் இவர் சாதாரண சுவாமிஜி அல்ல. நேற்று நான் என் பிரச்சனையை சொல்லி சுவாமிஜிக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் என் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியும் கையிலிருந்த மோதிரங்களையும் கொடுத்தேன். வீட்டிற்கு சென்றதும் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது என்று சொல்கிறாள். உடனே ராமுலும் சங்கரமும் எந்த யோசனையுமில்லாமல் தங்களிடமிருந்த தங்க மோதிரங்களையும் கழுத்திலிருந்த சங்கிலிகளையும் அனைத்தையும் எடுத்து சுவாமிஜியின் கமண்டலத்தில் போடுகிறார்கள். சுவாமிஜி சிறிது நேரம் ஏதோ யோசித்து, இதோ ராமுலு, உனக்கு 7.5 சனி இருக்கிறது. அதை நீக்க பல பூஜைகள் செய்ய வேண்டும். ஒரு வேலை செய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 2 தங்க நாணயங்களை எடுத்து என்னிடம் வா. பூஜை நிகழ்ச்சிகளை செய்து முடித்தால் விரைவில் உன் திருமணம் நடக்குமாறு செய்து விடுவேன். அதேபோல் சங்கரம், நீ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னிடம் மட்டுமே கிடைக்கும் ஹிமாலய மலர்களால் உன் வீட்டில் பூஜை செய். உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஐயா, அந்த மலர்கள் எவை என்று கொஞ்சம் கொடுத்தால்? கொடுக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் அந்த மலர்களை உனக்கு இலவசமாகவே கொடுக்க நினைக்கிறேன். ஆனால் என்னுடன் எனக்கு உதவியாக வந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் பயணச் செலவுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தால் நல்லது. இதோ அந்த பரிவர்த்தனைகளை இவரிடம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் அருகிலிருந்த சீடர்களை காட்டுகிறார். அப்போது சங்கரம் தன் தங்கச் சங்கிலியை எடுத்துக் கொடுக்க முயன்றான். அந்த நேரத்தில் 2 காவலர்கள் அங்கே வந்து சுவாமியின் தாடியை இழுத்தார்கள். உடனே அது போலி தாடி என்று தெரிய வந்தது. அங்கே இருந்த அந்த பெண்ணையும் காட்டில் சங்கரமும் ராமுலும் பார்த்த மனிதரையும் பிடித்து கட்டி வைத்தார்கள். ஐயா, இது என்ன? இங்கே என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையா? நீங்கள் எல்லாரும் சுவாமிஜி என்று நம்பி தட்சிணை கொடுத்து வணங்கும் இந்தவன் ஒரு பெரிய மோசடி செய்பவன்.
பல மோசடி வழக்குகளில் சிக்கி சிறையில் தண்டனை அனுபவித்தவன். ஒரு நாள் சிறையிலிருந்து தப்பித்து இப்படி வேஷம் போட்டு அனைவரையும் ஏமாற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவன் மகிமைகள் வேலை செய்கின்றன அல்லவா? உங்களுக்கு சொன்னது இவன்தானா? இந்த மோசடிதான். உங்களை பற்றி முன்பே தெரிந்து கொள்ள இவன் ஊரெல்லாம் மனிதர்களை வைத்திருந்தான். அவர்கள் உங்கள் விஷயங்களை மெதுவாக விசாரித்து இந்த மோசடிக்காரனிடம் சொல்லிவிடுவார்கள். அதனால் அவன் எல்லாம் தெரிந்தவன் போல உங்களுக்கே உங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். இவனை பற்றி பெரியதாக புகழ்ந்து பேசினவர்கள் அனைவரும் அவனுடைய மனிதர்கள்தான். மந்திரம் என்றால் அதிசயம் நடக்கும் என்று நீங்கள் ஏன் நம்புகிறீர்கள்? உங்கள் மனதை தூண்டி பேசுவது சரி. ஆனால் இப்படி உங்கள் பணமும் சொத்தும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்மை செய்வான் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? உங்கள் நலனன் விரும்புகிறவன் என்றால் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். காணிக்கையும் தட்சணையும் கேட்பவன் உங்கள் நலன் விரும்புபவன் அல்ல. இதை நினைவில் வைத்தால் நீங்கள் நல்லபடியாக இருப்பீர்கள். இல்லையெனில் இப்படிப்பட்டவர்களிடம் மீண்டும் மீண்டும் ஏமாறிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லி காவலர்கள் சுவாமிஜியையும் அவன் அனுசரர்களையும் கூட இழுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். அம்மா, எவ்வளவு பெரிய ஆபத்து தவிர்ந்ததுரா! இல்லையென்றால் நாம் எவ்வளவு மோசமாக ஏமாந்திருப்போம். ஆமா, சரியான நேரத்தில் காவலர்கள் வந்தார்கள். இல்லை என்றால் நினைத்தாலே பயமாக இருக்கிறது. ஆமா, பூஜை என்று சொன்னானால் எந்த பூஜை என்று சொல்லவே இல்லை. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? அந்த சுவாமியே போலி சுவாமி என்று சொல்லுகிறார்கள். நீ மீண்டும் பூஜை பூஜை என்று பேசுகிறாய். முதலில் உன் வயலை நன்றாக பயிர் செய்து எல்லோரிடமும் மரியாதையாக இருக்க கற்றுக்கொள். நீ நினைக்கும் திருமணம் நடக்கும். திருமணம் 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 என்று ஊரூராக சுற்றி கொண்டிருந்தால் உன் வயல்கள் எப்படி விளையும்? பயிர் செய்ய தெரியாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் சொல்லு? அதுதான் உன்னிடம் இருக்கும் குறை. வேறு வேலைகளுக்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் உண்மையாக முயற்சி செய்கிறாயா என்பதுதான் பிரச்சனை. நானும் இனிமேல் நேர்மையாக கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் என்று சொல்கிறான் சங்கரம். சங்கரத்தின் வார்த்தைகளுக்கு ராமுலும் ஒப்புக்கொண்டு திருமண சம்பந்தங்களுக்காக அலைந்து திரியாமல் தனது வயல்களை கவனமாக பார்த்து கொள்ள தொடங்குகிறான். சில நாட்களிலேயே ராமுலுக்கு ஒரு நல்ல பெண்ணுடன் திருமணம் நடக்கிறது. அதேபோல் சங்கரத்திற்கும் ஒரு பெரிய தொழிற்சாலையில் குமாஸ்தாவாக வேலை கிடைக்கிறது.